நான் 1 கொரிந்தியர் 1:27 இங்கிலீஷ் வேதாகமத்தில் பார்த்தேன். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, முட்டாள், அதாவது ஃபூலிஷ் அண்ட் வீக் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. உண்மையிலே நான் ஒரு முட்டாள் தாங்க, ஒத்துக்கிட்டேன். நான் அறிவாளியே கிடையாது, எனக்கு அறிவே கிடையாது. இருந்திருந்தா கூட பிறந்தவங்களால ஏமாந்துருப்பேனா? கட்டின புருஷங்கிட்டேயே நான் அடிமையாயிருப்பேனா? கட்டின புருஷனும் கூட பிறந்தவளும் சேர்ந்து எனக்கு மறந்து வைக்கிற அளவுக்கு என்னை எவ்வளோ ஒரு முட்டாளாக நான் வாழ்ந்திருக்கேன் பார்த்தீங்களா? ஆனால் கடவுள் இறங்கி வந்துட்டாருங்க. என் கண்ணீரை பார்த்து, நான் கதறதை பார்த்து அவர் இறங்கி வந்துட்டார். இப்படி நான் அழுதுகிட்டே என்னுடைய காலத்தை தள்ளிக்கிட்டு இருந்த பொழுது, அந்த குடிசை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாது, 500 தான், அது கொடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு படிப்பு, நான் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகலான்னாலும் என்னுடைய சர்டிஃபிகேட்டு கூட இருக்கக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படியும் நான் வாழவே கூடாதுங்கிறது அவளுடைய எண்ணமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளையும் அவளுடைய பிள்ளைகளையும் அவள் கை கீழே வச்சுக்கிட்டு அவங்கள ஆட்டி படைக்கலாம், ராணியாக வாழலாம் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டிருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் அந்த ஆசையை நிறைவேற விடவே இல்லை. சத்துரு கையில் கர்த்தர் எங்களையும் என்னையும் என் பிள்ளைகளையும் விடவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு குறி சொல்கிற ஒரு பெண் வந்தாங்க. வந்து என் அந்த குடிசை முன்னாடி இன்னும் ஒரு பாட்டு பாடினாங்க. நல்ல தங்கால சொல்லி ஒரு பாட்டு பாடினாங்க. என்னை பார்த்து நீ ஒரு நல்ல தங்காள் அப்படின்னு சொல்லி என்னுடைய துக்கத்தை துயரத்தெல்லாம் சொல்லி அவங்க பாட்டு பாடினோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு. நான் உள்ளே ஓடி போய் நான் கட்டில் மேலே விழுந்து படுத்து அழுதேன். ஆண்டவரே, நான் நல்ல தங்காளா, நான் நல்ல தங்காளா, நான் உன்னுடைய பிள்ளை இல்லையா? நான் அப்போது என்னுடைய பிள்ளைகளோடு நான் செத்து போயிடுவேனா என்ன என்று சொல்லி நான் அழுதேன் பாருங்கள். அதனால் நான் உம்முடைய பிள்ளை சாமி, நான் இனி நல்ல தங்கால் கிடையாது, என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே, நான் எப்படி நல்ல தங்கால் ஆவேன் அப்படின்னு சொல்லி அழுதேன். ஆண்டவர் எனக்கு ஆறுதலை தந்தார். அவருடைய சொந்த குரலால் என்னோட பேசினார். அன்று முதல் இந்த ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. இன்று வரை அவருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உலகத்தில் 1000 பழமொழி உங்களை பார்த்து சொல்லட்டும், யார் வேணாலும் உங்களை கைவிடட்டும், ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதி.